வந்திருக்கோம். நம்ம வந்து சாக்லேட் ஹில்ஸுக்கு வந்திருக்கோங்க. அதை பாருங்கள், நம்ம சாக்லேட் ஹில்லுக்கு வந்து டிக்கெட் வாங்கிட்டோங்க. ஸோ இதில் தான் மேலே போய் பார்க்கணும். பாருங்கள், இங்கே வந்துட்டு பாருங்கள், இது ஃபோட்டோ செஷன் எடுக்கிறதுக்காகவே ஒரு இடம் வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த இருக்குது பார்த்தீங்களா சாக்லேட் ஹில். ஆக்சுவலாக இந்த சாக்லேட் ஹில்னு எதுக்கு இப்படி பேர் வந்துச்சு அப்படின்னா, இது பாருங்கள் ஒரு ப்ரௌன் கலரில் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இடம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, படியே அப்படியே செங்குத்த மேலே ஏறுது. மேலே வந்தோன்னே இங்கே பாருங்கள், இங்கே போட்டிருக்காங்க காலையில் 8 மணிக்கு மேலே இங்கே வந்துட்டு ட்ரோன் பறக்கிறதுக்கு அனுமதி கிடையாதுன்னு போட்டிருக்காங்க. இந்த மலையெல்லாம் பார்க்குறீங்களா, இதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடியே அங்கே உருவாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஃபுல்லாக அங்கிட்டு வரைக்கும் அந்த சாக்லேட் ஹில் தான் இருக்குது. இங்கே பாருங்கள், ஆக்சுவலாக நம்ம நின்றுட்டு இருக்கிறதே இந்த ஒரு சாக்லேட் ஹில் மலை தான். ஸோ இதில் எது ரொம்ப பெருசாக இருக்கோ அதில் இந்த மாதிரி வியூ பாயிண்ட் மாதிரி வச்சு மற்றதெல்லாம் பார்க்குறதுக்கான ஒரு அரேஞ்ச்மெண்ட் மாதிரி பண்ணியிருக்காங்க. செம்ம வியூங்க. நான் இந்த மாதிரி ஒரு வியூ பார்த்தது இல்லைங்க சாக்லேட் ஹில்லு. ஹாய்ங்க, வணக்கம் அண்ட் வெல்கம் டு முத்து விலாக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். ஓகேங்க, நாம் இப்போ எங்கே இருக்கிறோன்னா பொஹோலுக்கு வந்திருக்கிறோம். நீங்கள் போன எபிசோட் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், நம்ம அந்த டார்சியர் சாங்சுரிங்கிற ஒரு இதை பார்த்துருப்போம். அந்த ஒரு சின்ன ஒரு குரங்கு மாதிரியான ஒரு இது அதை பார்த்துருப்போம். ஸோ நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பின்னால் பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கோம், நம்ம வந்து சாக்லேட் ஹில்ஸுக்கு வந்திருக்கோங்க. ஸோ நம்ம இங்கே இதுக்கு எப்படி வரணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கேஜ் மாதிரி புக் பண்ணியிருந்தோம். உங்களுக்கே தெரியும், நம்ம வந்துட்டு அங்கேருந்து ஒரு வண்டி மாதிரி ஒரு டாக்ஸி மாதிரி புக் பண்ணியிருந்தோம். ஸோ அவங்களே நிறைய இடங்களை கவர் பண்ணி கொடுத்துருவாங்க. எனக்கு தெரிஞ்சு அது பெஸ்ட்டுன்னு தான் தோணுது. ஏன்னா நம்மளுக்கு வந்துட்டு இந்த ஊர் தெரியாத ஊர், நம்மளுக்கு இந்த ஊர் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாத ஒரு தெரியாத ஊர். ஸோ அதனால் நம்ம இந்த மாதிரி புக் பண்ணி போகிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது மட்டும் இல்லாமல் நம்ம எவ்வளோ பேசியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா 2800 பெசோக்கு தான் பேசியிருக்கேன். நிறைய இடங்கள் கவர் பண்ணுறோம். அது ஒன் பை ஒன்னாக நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு அது வந்து ஓகேன்னு தான் எனக்கு தோணுது. ஸோ உங்களுக்கும் நீங்கள் ஒருவேளை குரூப்பாக வரீங்கன்னா கண்டிப்பாக அது பெனிஃபிஷியாக தான் இருக்கும். நான் இப்போ தனியாக வந்திருக்கேன். தனியாக வந்ததுனால பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும் பட் எனக்கு வந்து ஓகே தான் தெரியுது. எனக்கு டைம் இல்லாதனால அந்த புக் பண்ணியிருக்கேன். ஓகேங்க, வாங்க நம்ம இப்போ வந்துட்டு சாக்லேட் ஹில்ஸ் போய் பார்க்கலாம். அதை பாருங்கள், நம்ம சாக்லேட் ஹில்லுக்கு வந்து டிக்கெட் வாங்கிட்டோங்க. டிக்கெட் வந்துட்டு நம்ம கீழே இந்த மெயின் ரோட்டில் வரும்போதே ஒரு இடம் இருக்கும். இப்போ இந்த காட்டுறேன் பார்த்தீங்களா. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் வண்டியை நிறுத்திட்டு ஸோ நீங்கள் அங்கேருந்து டிக்கெட் வாங்கிக்கலாம். டிக்கெட் வாங்கிட்டீங்கன்னு வைங்களேன். டிக்கெட் வாங்கிட்டு அப்படியே நம்ம வந்துட்டு மறுபடியும் மெயின் ரோடுக்கு வந்துட்டு ரைட் எடுத்திங்கன்னா நீங்கள் அப்படியே மேலே வர வேண்டியதாங்க. ஸோ அப்படியே மேலே வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எவ்வளோ தூரம் போது பாருங்கள். ஸோ சூப்பராக இருக்குது. அந்த ஹில்லுக்குள்ளே மேலே இறங்கி ஏறுங்க அந்த இடம். ஸோ அருமையாக இருக்கும் இந்த ரோடு. ஸோ இதில் நீங்கள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கேருந்தே உங்களுக்கு வந்துட்டு அருமையான வியூவெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி வியூ உங்களுக்கு பார்க்கும்போதே உங்களுக்கு நீங்கள் அந்த இடத்த நல்லா ரசிக்கலாம். சைட்லேயே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த சாக்லேட் ஹில்லை நீங்கள் அழகாக பார்க்கலாங்க. அருமையாக இருக்கும் இந்த இடம். வாங்க போய் பார்க்கலாம். ஓகேங்க, நம்ம வந்துட்டு மேலே வந்துட்டோம். ஸோ இங்கே வந்துட்டு இங்கே வண்டி நம்ம நிப்பாட்டி விட்ருவாங்க. இங்கே நின்று நம்ம டிக்கெட் செக் பண்ணுவாங்க. ஸோ டிக்கெட் செக் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே இந்த பக்கம் மேலே போகணும். இந்த இருக்குது பார்த்தீங்களா, மேலே போகணும். ஸோ இதில் தான் மேலே போய் பார்க்கணும். பாருங்கள், இங்கே வந்துட்டு பாருங்கள், இது ஃபோட்டோ செஷன் எடுக்கிறதுக்காகவே ஒரு இடம் வச்சுருக்காங்க பாருங்கள். எவ்வளோ அருமையாக வச்சுருக்காங்க பாருங்கள். சூப்பராக இருக்குங்க இடம், பார்க்கவே சூப்பராக இருக்குது. ஓகேங்க, வாங்க நம்ம அப்படியே மேலே போய்ட்டு மேலே எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குங்க, இடங்கள்லாம் அருமையாக வச்சுருக்கு. நல்லா நீட்டாக பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே ஆக்சுவலாக அது என்னென்னா வண்டி இங்கே வந்துச்சுன்னா அங்கே வண்டி நிற்கக்கூடாது. வண்டியை பார்க் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். அப்புறம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அவங்க கூப்பிட்டதுக்கப்புறம் அவங்க வருவாங்க. ஸோ வாங்க நம்ம அப்படியே நம்ம மேலே போய் பார்க்கலாம். இந்த இருக்குது பார்த்தீங்களா சாக்லேட் ஹில். ஆக்சுவலாக இந்த சாக்லேட் ஹில்னு எதுக்கு இப்படி பேர் வந்துச்சு அப்படின்னா, இது பாருங்கள் ஒரு ப்ரௌன் கலரில் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ அந்த ப்ரௌன் கலரில் ஏன் ஆகுதுன்னா, இது வந்துட்டு சம்மரில் வந்துட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக ப்ரௌன் கலரில் ஆகிருமாங்க. அந்த மாதிரி நல்லா விண்டர்லாம் பார்த்திங்கன்னா மழை பெஞ்சு நல்லா இதெல்லாம் புல்லுலாம் முளைச்சி இந்த மாதிரி பச்சை கலரில் ஆகிரும். அதனால தான் இப்போ சம்மரில் வந்து இது பார்க்கும்போது ப்ரௌன் கலரில் இருக்கிறதால இதை வந்துட்டு சாக்லேட் ஹில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்க, வாங்க அப்படி மேலே போகலாம். இங்கே பாருங்கள் இடம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, படியே அப்படியே செங்குத்த மேலே ஏறுது. நம்ம அதுலேருந்து மேலேருந்து நம்ம பார்க்க போகிறோம் அந்த சாக்லேட் ஹில்லை. அருமையாக இருக்குங்க இடம். வாங்க போய் பார்ப்போம். இங்கேருந்து பாருங்கள் வியூ எப்படி இருக்குது பார்த்தீங்களா. இது எல்லாமே சாக்லேட் ஹில் தாங்க. இங்கே பாருங்கள், செம்மையாக இருக்குது. ஓகேங்க, நம்ம இப்போ மேலே வந்துட்டோம். மேலே வந்தோன்னே இங்கே பாருங்கள், இங்கே போட்டிருக்காங்க காலையில் 8 மணிக்கு மேலே இங்கே வந்து ட்ரோன் பறக்கிறதுக்கு அனுமதி கிடையாதுன்னு போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், மேலே உள்ள வியூ பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். சுற்றி காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. இங்கே பாருங்கள், இந்த பக்கத்தில் இருந்து ஃபுல்லாக அந்த சாக்லேட் ஹில் தான். இங்கே பாருங்கள், சின்ன சின்ன மலை மாதிரி குவிஞ்சிருக்கு பார்த்தீங்களா.
எவ்வளோ அழகாக இருக்குல்ல. இந்த பக்கம் பாருங்கள், செம்மையாக இருக்குங்க, சூப்பராக இருக்குது. இது ஆக்சுவலாக நான் உண்மையிலே நான் இப்போ ஃபோனில் நீங்கள் பார்க்குறத விட நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா நேரில் வந்து பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். அதாவது இந்த பார்க்குறீங்க இல்லையாங்க, இந்த மலையெல்லாம் பார்க்குறீங்கள, இதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடியே அங்கே உருவாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. 2லேருந்து 5 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடியே உருவாயிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில, ஆனால் அருமையாக இருக்குங்க பார்க்க. இங்கே பாருங்கள், இதெல்லாம் ப்ரௌன் கலராக வருது பார்த்திங்களா, அதனால தான் இது பேர் சாக்லேட் ஹில்லு. ஆக்சுவலாக மழை நேரம் மழைலாம் பெஞ்சினா நல்லா மழைலாம் பெஞ்சு நல்லா பசுமையாயிரும். அப்போ உங்களுக்கு இந்த சாக்லேட் கலரை பார்க்க முடியாது. இப்போ அந்த நீங்கள் சம்மர் நேரத்தில் இதை நல்லா பார்க்கலாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே ஃபிலிப்பைன்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லா இடங்கள்லையும் இந்த தென்னை மரமும் வாழை மரமும் எங்கே வேணாலும் பார்க்கலாங்க. அந்த அளவுக்கு நான் வர்ற ரூட்டு ஃபுல்லாக தென்னை மரமும் வாழை மரமும் தான் இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே கூட ஒரு வியூ பாயிண்ட் வச்சுருக்காங்க, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக அங்கிட்டு வரைக்கும் அந்த சாக்லேட் ஹில் தாங்க இருக்குது, செம்மையாக இருக்குங்க. வாங்க அப்படியே நம்ம கொஞ்சம் கீழே இறங்கலாம். இங்கே பாருங்கள், இங்கே கூட அருமையான ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி வச்சுருக்காங்க பாருங்கள். பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஃபுல்லாக வெளிநாட்டுக்காரங்க தான், அதிகமான வெளிநாட்டுக்காரங்களை பார்க்க முடியும். அதேமாதிரி லோக்கல் ஃபிலிப்பைன்ஸுமே அதிகமாக வராங்க, வேறு ப்ராவின்ஸ்லேருந்து வர்றாங்க. பட் நம்ம இந்தியன்ஸை வந்து இங்கே அதிகமாக பார்க்க முடியறதே இல்லைங்க. இங்கே பாருங்கள், இந்த பக்கம் இருக்க வியூ பாயிண்ட் பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. அப்பா, நல்ல ஒரு ஹைட்டான ஒரு மலை மேலே நிற்கிறோம். இங்கேருந்து அந்த வியூ பாயிண்ட்டை பார்க்குறோம். இந்த மலைகள் எல்லாம் ரொம்ப சின்னதாக தெரியுது. இங்கே பாருங்கள், ஆக்சுவலாக ரொம்ப பெருசுங்க. கீழே இருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும் போட்டிருக்காங்க பாருங்கள். இதுக்கு மேலே நம்ம அங்கிட்டு போகக்கூடாது. இங்கே பாருங்கள், ஆக்சுவலாக நம்ம நின்றுட்டு இருக்கிறதே இந்த ஒரு சாக்லேட் ஹில் மலை தான். ஸோ இதில் எது ரொம்ப பெருசாக இருக்கோ அதில் இந்த மாதிரி வியூ பாயிண்ட் மாதிரி வச்சு மற்றதெல்லாம் பார்க்குறதுக்கான ஒரு அரேஞ்ச்மெண்ட் மாதிரி பண்ணியிருக்காங்க. அருமையாக இருக்குங்க. ஆக்சுவலாக நம்ம இந்த இடத்துலேருந்து வந்தோம். இங்கே பாருங்கள், இந்த ஒரு இடம் கட்டுறல, இந்த ஒரு இடம் இருக்குங்க. இங்கே தான் அந்த டிக்கெட் வாங்கணும். டிக்கெட் வாங்கிட்டு அப்படியே வண்டி எடுத்துகிட்டு இப்படியே வந்தோம். இந்த பக்கம் வந்துட்டு மட்டும் இங்கே ஒரு ரைட் டர்ன் எடுத்து இப்படி மேலே வந்தால் இந்த வரது பார்த்திங்களா காரு. ஸோ இந்த மாதிரி இடத்துக்கு நம்ம இங்கே இப்படி ரீச் ஆகிடலாங்க. இங்கே ரீச் ஆகிட்டோன்னா நம்ம வண்டியை பார்க் பண்ணிட்டு அவங்க கிளம்பிடுவாங்க, நிற்க மாட்டாங்க. ஏன்னா இந்த இடம் வந்துட்டு அவ்வளோ ஒரு டிராஃபிக்கான இடங்கிறதுனால, வண்டிகள் அதிகமாக வர்றதுனால எந்த வண்டியும் இங்கே நிற்கிறதுக்கு அனுமதி கிடையாது. மூவிங்கில் தான் இருக்கணும், நிற்கவே கூடாது. பார்க் பண்ணிவிட்டு, அதாவது ஆளை ட்ராப் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கணும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்து முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வர சொல்லுவாங்க, அப்புறம் நம்ம பார்த்துக்கணும். இங்கே பாருங்கள், எங்கே வரைக்கும் இருக்குங்க, கண்ணு கட்டுற தூரம் வரைக்கும் இருக்குங்க. இங்கே பாருங்களேன், செம்ம வியூங்க. நான் இந்த மாதிரி ஒரு வியூ பார்த்ததே இல்லைங்க. சாக்லேட் ஹில்லு செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குங்க. அப்பா, அருமையான ஒரு வியூங்க அது. ஓகேங்க, நம்ம இந்த படியில் இருந்தால் மேலே இறங்கி கீழே வந்தோம். வாங்க நம்ம இந்த பக்கம் அப்படியே போயிட்டு சைடில் எங்கே என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். பாருங்கள், எல்லாமே இங்கே வியூ பாயிண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக சொன்னால் இல்லையா, இதுவே ஒரு மலை தான். ஸோ நாம் நிற்கிறதே ஒரு சாக்லேட் ஹில் மேலே தான் நின்றுட்டுருக்கோம். இருக்கையில பெரிய மலையை பார்த்து செலக்ட் பண்ணி அங்கேருந்து வியூ பாயிண்ட் மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்காங்க. அருமையாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக ஒர்த்து பிளேஸ் நான் சொல்லுவேன். கண்டிப்பாக எல்லோரும் நம்மலாம் இந்தியன்ஸ்லாம் எல்லாருமே வரணும். இங்கே பாருங்கள், அந்த பக்கம் பாருங்க, இன்னும் போய்கிட்டே இருக்குங்க. அந்த பக்கம் ஃபுல்லாக இருக்குது. அப்பா, இது எப்படி உருவாச்சுன்னே தெரிலங்க, அருமையாக இருக்குது. ஆக்சுவலாக உங்களுக்கு ஒரு வேளை ட்ரோன் விடணும்னு ஆசை இருந்துச்சுன்னா நீங்கள் காலையில் 8 மணிக்கு முன்னாலேயே இந்த இடத்துக்கு வந்துடணுங்க. 8 மணிக்கு முன்னாலேயே வந்துட்டு மேபி ஒரு 7:30க்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் நீங்கள் ட்ரோனை விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் போகலாம். ஓகேங்க, இப்போ எல்லாம் நம்ம இங்கே பார்த்து முடிச்சிட்டோம். நம்ம அப்படியே கீழே இறங்க வேண்டிதான். அப்படி கீழே இறங்கிட்டு இந்த ரைட் சைடில் ஒரு வழி மாதிரி போட்டிருந்தாங்க, அங்கே என்ன இருக்குன்னு போய் பார்ப்போம். இங்கேருந்து பார்த்தீங்களா வியூ பாயிண்ட் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? நான் சொல்கிறேன், 100% ஒர்த்து பிளேஸுங்க இது. நீங்கள் கண்டிப்பாக வரணும். பொஹோல் வந்தீங்கன்னா இந்த இடம் யாரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பொஹோலே யாரும் மிஸ் பண்ணாங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா பொஹோலே அவ்வளோ இடம் இருக்குது பார்க்குறதுக்கு. ஃபிலிப்பைன்ஸில் நீங்கள் பொஹோல் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அந்த அளவுக்கான இடமா தான் இருக்குது. சூப்பருங்க. உங்களுக்கு அங்கங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்ட் ஏரியா மாதிரி போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ ஒருவேளை மேலே ஏறி வர்றவங்களுக்கு ரொம்ப ஒரு கஷ்டமாக இருந்துச்சுன்னா இங்கே உட்காந்து இந்த மாதிரி ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ அந்த மாதிரி இடங்கள் போட்டிருக்காங்க பாருங்கள், நல்லா பண்ணியிருக்காங்க.
இங்கே பாருங்கள், இங்கே கூட ஒரு ரெஸ்ட் ரூம், ரெஸ்ட்டு இடம் மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் இங்கே கூட ரெஸ்ட் எடுக்கலாம். அதாவது மொத்தம் இந்த படி மேலே ஏறி வர்றதுலேயே 3 இடங்கள் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அந்த 3 இடங்களில் நீங்கள் எங்கேனாலும் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஆமாம், வாங்க அந்த பக்கம் போயிட்டு என்ன இருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள், இங்கே வந்துட்டு ஒரு அன்னை மேரியோட ஒரு சிலை வச்சுருக்காங்க பாருங்க, அருமையாக வச்சுருக்காங்க இந்த இடத்துல. ஸோ இதோட அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் அப்படியே கீழே இறங்குற மாதிரி தான் வச்சுருக்காங்க. பாருங்கள், அப்படியே இந்த வழியாக அப்படி கீழே இறங்குனா இறங்கிக்கலாம். ஸோ இது வந்துட்டு நம்ம வேறு மேபி இந்த ட்ராலி, இந்த குழந்தைங்களை தள்ளிட்டு வர்றவங்க கொண்டு வர்றவங்களுக்காக வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இப்படியே போகலாம் வாங்க. ஓகேங்க, நம்ம அப்படியே கீழே இறங்கி வந்துட்டோம். அவ்வளோதான், நம்ம வந்துட்டு பார்த்து முடிச்சாச்சு. அருமையான பிளேஸுங்க, கண்டிப்பாக ஒர்த்தான பிளேஸு, 100% ஒர்த்துன்னு சொல்லுவேன். பொஹோலில் கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாத இடம். அதே மாதிரி பொஹோலையும் மிஸ் பண்ணக்கூடாத இடம் தான். பிலிப்பைன்ஸில் நீங்கள் வந்துட்டு பொஹோல் கண்டிப்பாக பார்க்கணுன்னு நான் சொல்லுவேன். ஆக்சுவலாக இங்கே எனக்கு தெரிஞ்சு இங்கே இந்தியன்ஸே நம்மளால் பார்க்க முடியல. பிலிப்பைன்ஸ் பார்க்குறேன், அப்புறம் பார்க்குறேன் வெள்ளைக்காரங்க. ஸோ இவங்க தான் இருக்கிறாங்களே தவிர மற்றபடி நம்ம ஆளுங்களை பார்க்கவே முடியறதில்ல. சூப்பர் இடங்க, ஆனால் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இடம், அருமையாக இருக்குது. வாங்க இந்த பக்கம் பாருங்கள், இந்த பக்கம் மாதிரி ஒரு ஃபுட் கோர்ட் மாதிரி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். வாங்க அது எப்படி இருக்குன்னு என்னென்னு போய் பார்ப்போம் வாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வந்து மேல் ஃபீமேலுக்கு ரெஸ்ட் ரூம் இருக்குது. இந்த பக்கம் பாருங்கள், ஸோ இந்த பக்கம் ஒரு ஷாப்பிங் மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த சாக்லேட் ஹில் இல்லையா, இந்த சாக்லேட் ஹில், அப்புறம் இந்த டார்சியர் அனிமல், அதை பற்றின ஒரு டிஷர்ட் மாதிரி வச்சுருக்காங்க. பாருங்கள், அருமையாக வச்சுருக்காங்க. ஸோ இது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அதுவும் வாங்கிக்கலாம். பட் ஆனால் இந்த இடமும் யுனெஸ்கோவில் அங்கீகரிக்கப்பட்ட இடங்கிற மாதிரி போட்டிருக்காங்க பாருங்கள். சூப்பராக இருக்குங்க இடம்லாம் பாருங்கள். அது போக இங்கே வேறு என்னெல்லாம் பார்க்கலாம் அப்படிங்கிறத மாற்றின ஒரு இடம் மாதிரி போட்டிருக்காங்க பாருங்கள். பார்ப்பாங்க, இதெல்லாம் நம்ம முடிஞ்சால் கண்டிப்பாக பார்ப்போம். சூப்பராக இருக்குங்க இடம். ஓகேங்க, நம்ம வந்துட்டு இந்த சாக்லேட் ஹில்லு சூப்பராக பார்த்து முடிச்சிட்டோம். அருமையான பிளேஸு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மஸ்ட் விசிட் பிளேஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பாக நீங்கள் யாராக இருந்தாலும் இந்த இடம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிக்கும். வந்தீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள், அருமையான இடங்க. ஓகேங்க, இந்த எபிசோட் நான் இதோட முடிச்சுக்கிறேன். நம்ம வந்துட்டு இதுக்கு அடுத்து வேறு இடங்களுக்கு போக போகிறோம். அந்த எபிசோட்லாம் அடுத்தடுத்து வரும். இந்த எபிசோட் இதோட முடிச்சுக்கிறேன். நான் வேறு எபிசோடில் உங்களை மீட் பண்ணுறேங்க. அன்டில் தென் பாய் ஃப்ரம் முத்துங்க. பாய்.